தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவில் இணையவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த கல்வாரி திருப்பலிக்கு மகிழ்வோடு வரவேற்கின்றோம். சிறப்பாக இன்றைய நாளிலே அன்பு தம்பதியினர் திரு ஜோமிக்ஸ், திருமதி ஸ்டெஃபி இவர்களது குழந்தை பீட்டர் சிபோரா அவர்களுக்கு திருமுழுக்கு என்னும் திருவருட்சாதனத்தை வழங்குவதற்காக நம்மோடு இணைந்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். திருமுழுக்கு என்பது எல்லா அருட்சாதனங்களுக்கான தொடக்கமாக அமைந்திருக்கிறது. திருமுழுக்கின் வழியாக அந்த குழந்தை இந்த திருச்சபையின் உறுப்பினராகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளினுடைய உடனிருப்பையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பெறுகின்ற ஒரு உன்னதமான நிலையாக இந்த திருவருட்சாதனம் அமைந்திருக்கிறது. இந்த நாளிலே அன்பு பிள்ளைகள் ஜோமிக்ஸ், ஸ்டெஃபி இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். கடந்த நாட்கள் முழுவதுமாக அவர் உடனிருந்து காத்தமைக்கு நன்றி செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் இந்த குழந்தை செல்வத்தை கொடுத்ததற்காகவும் தொடர்ந்து குழந்தைக்கு நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுக்கவும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் அறிவிலும் பெற்றோருக்கு உகந்து வாழ்ந்தது போல இந்த குழந்தையும் நல்ல உடலுள்ள சுகத்தோடும் ஞானத்தோடும் வளர வேண்டும் என்பதற்காக நாம் எல்லோரும் இணைந்து இக்கல்வாரி பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இத்தூய மறை நிகழ்வை கொண்டாடுவோம். தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குறைகள், குற்றங்கள், இயலாமைகள் இவைகளுக்காக ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவர் இயேசுவிடம் மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பெரும் பாவமே ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர்கள், புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கொண்டு இலங்கும் வல்ல தந்தை
அவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனின் பாடுகள் உயிர்ப்பு இவற்றின் மறைபொருளில் பங்கு பெற எங்களை அழைத்துள்ளீரே. அதனால் நீர் சொந்தமாக்கி கொண்ட அன்பு குழந்தை பீட்டர் சிபோரா உம் பிள்ளைக்குரிய மனப்பாங்கில் உறுதியடைந்து என்றும் புது வாழ்வு வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றியமையாததை தவிர வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 22 31 முடிய. அந்நாட்களில் திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம் முன் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கும் அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரமாகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களிலுள்ள பிற இனத்து சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனதை குழப்பி உங்களை கலக்கமுற செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனதுடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாததை தவிர அதிகமான வேறு எந்த சுமையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூவிய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரதமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்து கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். யூதாவும் சீலாவும் விடைபெற்று அந்தியோக்கியா வந்தனர். அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர். அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன் ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. முதல் அதிகாரம், இறை வார்த்தைகள் 9 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். அவர் ஆற்றிலிருந்து கரை ஏறியவுடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறாவைப் போல் தம் மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக கோடி அற்புத சுரங்கம் புனித அந்தோணியாருடைய திருத்தலத்தில் ஒரே குடும்பமாக நன்றி செலுத்துவதற்கும் ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை, மாற்றி நிறைந்த செயல்களை நாம் காண்பதற்காகவும் இந்த இடத்திலே ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்றோம். யாரும் நினைத்து பார்க்க முடியாத காரியம் ஆண்டவரால் நிகழ்ந்திருக்கின்றது. நம்முடைய அன்பு பிள்ளைகள் திருவாளர் ஜோமிக்ஸ், திருமதி ஸ்டெஃபி, இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவதற்கு வந்திருக்கின்றோம். விவிலியம் சொல்கிறது, ஆண்டவரால் முடியாதது எதுவும் இல்லை, கடவுளால் எல்லாம் கூடும் என்பதை நாம் வாசித்தது மட்டுமல்ல, இது இந்த இடத்திலே உணர்ந்திருக்கின்றோம், அதை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார், ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நான் என்ன கைமாறு செய்வேன் என்று சொல்லுவார். சாமுவேலின் தாயார் அன்னா சொல்லுவாள், ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் அகமகிழ்கின்றது என்று சொல்லுவார். அன்னை மரியாள் ஆண்டவர் தனக்கு செய்த நன்மைகளுக்காக இவ்வாறு பாடுவாள், ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது சொல்லி பாடுவாள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த குடும்பத்தாரோடு இணைந்து நாம் அகமகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஆண்டவரை போற்றுகின்றோம். கடவுளால் இது முடியுமா? இது நடக்குமா? பலவிதமான கேள்விகளோடு, பலவிதமான ஐயத்தோடு நாம் இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் ஏமாந்து போக மாட்டார்கள். திருப்பாடல் 23:1 சொல்கிறது, ஆண்டவர் என்னாயன், எனக்கு ஏதும் குறையில்லை. திருப்பாடல் 34 இறைவசனம் 10 சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்க நேரிட்டாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏன் இப்படிப்பட்ட இந்த விவிலிய வசனங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், மீண்டும் மீண்டுமாக இந்த அற்புதமான இடத்திலே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவரால் எல்லாம் நடக்கும் என்பதுதான். இயேசுவுக்கே புகழ். கரங்களை உயர்த்தி இயேசுவுக்கே புகழ். ஆண்டவரால் எல்லாம் நடக்கும். பிரியமானவர்களே, நம் கண் முன்பாக ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்திருக்கின்றார். பிரியமானவர்களே, விவிலியத்தை நாம் புரட்டி பார்த்தோம் என்றால், அந்த விவிலியத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு நம்பிக்கையை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது. சிறப்பாக தொடக்க நூல் அதிகாரம் 16 இறைவசனம் 11 எடுத்து வாசித்து பார்க்கின்ற பொழுது, இதோ நீ கருவுற்றிருக்கும் ஒரு மகனை பெற்றெடுப்பாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுப்பதாக பார்க்கின்றோம். விவிலியத்திலே உள்ள பல பக்கங்கள் நமக்கு உரமூட்டுவதாக இருக்கின்றது. ஆபிரகாம் குழந்தை இல்லாமல் கண்ணீர் வடித்த போது ஆண்டவர் சொன்னார், நீ வெளியே வா. மேலே விண்மீன்களை எண்ணி பார்க்க முடியுமா? ஆண்டவரை எண்ணி பார்க்க முடியாது. இதோ கடலில் உள்ள மணத்துகளை உன்னால் எண்ணி பார்க்க முடியுமா? முடியாது. இதே போல உன் தலைமுறையை நான் பெருக்குவேன் என்று சொன்னார். ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் என்றால், ஆண்டவர் ஒரு மனிதரை ஏற்றுக்கொண்டார் என்றால் அந்த மனிதருக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரால் இது நடக்கும் என்பதுதான்.
ஆண்டவரால் எல்லாம் நடக்கும் என்பதை நாம் எப்போது விசுவசிக்கின்றோமோ அப்போதே நம்முடைய உள்ளத்திலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்ப்பதற்கான ஒரு ஊற்று நம்மிடத்திலே ஆண்டவர் தோன்றச் செய்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 25 ஆண்டு காலம் நம்பிக்கையோடு பயணித்த அந்த ஆபிரகாமை போலத்தான் நம்முடைய பிள்ளைகள் திருவாளர் ஜோமிக்ஸ், திருமதி ஸ்டெஃபி இவர்கள் பயணித்திருக்கக்கூடும். கடவுள் வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் ஆண்டவரை தான் நம்பியிருக்கின்றேன். எத்தனையோ இடத்துக்கு நான் சென்று விட்டேன், ஆனால் என் ஆண்டவர் என்னை எப்போதும் கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை நிறைந்த பயணம் ஆபிரகாமின் பயணத்தை போல நிச்சயமாக இவருடைய பயணமும் இருந்திருக்கக்கூடும். அதனால்தான் ஆபிரகாம் அன்று விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற அந்த இறை வார்த்தையை தன்னுடைய வார்த்தையாக அவர் சொந்தமாக்கி கொண்டது போல அன்பு பிள்ளைகளும் நிச்சயமாக நாங்கள் விசுவசிக்கின்றோம், நாங்கள் பிழைத்துக் கொள்வோம், நாங்கள் அற்புதத்தை காண்போம், நாங்கள் அதிசயத்தை காண்போம் என்று சொல்லி இந்த தம்பதியர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். அன்னாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அன்னா குழந்தை இல்லாமல் ஆலயத்திலே கதறிக்கொண்டிருந்தாள், ஒப்பாரி வைத்து கொண்டிருந்தாள். கணவர் சொன்னார், அண்ணா நீ எதற்காக அழ வேண்டும்? நல்ல கணவன் நான், 10 பிள்ளைகளுக்கு சமம் என்று சொன்னார். ஆறுதலான வார்த்தை தான். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆண்டவர் எனக்கு கொடுக்க வியப்புக்குரிய காரியம், விந்தைக்குரிய காரியத்தை என் கண்களால் காண வேண்டுமே. எனவேதான் விவிலியம் சொல்கிறது, அவள் மனம் கசந்து அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் புலம்பலை கேட்கக்கூடியவர், ஆண்டவர் கண்ணீரை துடைக்கும் தெய்வம். விவிலியத்திலே வாசிக்கின்றோம், இதோ உன்னை படைத்தவர் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார், உன்னை பராமரித்துக் கொண்டிருக்கின்றார். நீ எழுப்பும் குரலை கேட்காதவாறு ஆண்டவரின் காது ஒன்றும் செவிடாகவில்லை, உன்னை மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை ஒன்றும் குறுகி போய்விடவில்லை. ஆண்டவரை நம்புவோர் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை தான் இந்த நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்னா அழுதாள், மனம் கசந்து அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். ஏலி சொன்னார், நீ மன நிறைவோடு செல், இஸ்ராயலின் ஆண்டவர் உன் விண்ணப்பத்தை கேட்பார் என்று. சாமுவேல் புத்தகத்திலே 1 அதிகாரம் இறைவசனம் 14 ஆண்டவர் சொன்ன காரியம் இதுதான். மன நிறைவோடு செல், ஆண்டவர் உன் விண்ணப்பத்தை கேட்பார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அற்புதமான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அதே போலதான் இந்த தம்பதியருக்கும் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இவர்களோடு இணைந்து ஆண்டவரை நாம் கொண்டாடுவோம், இவர்களோடு இணைந்து நாம் ஆண்டவரை ஆராதிப்போம், இவர்களோடு இணைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரால் முடியாதது எதுவும் இல்லை, கடவுளால் எல்லாம் கூடும் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாம் ஒவ்வொருவரும் விசுவசித்துக் கொண்டிருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் எப்படி வேண்டுமென்றாலும் நினைத்திருக்கலாம், மனிதர்கள் தவறாக கூட பேசியிருக்கலாம், நம்மளை கேலி பொருளாக பேசியிருக்கலாம். ஆனால் நாம் நம்புகின்ற கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிடாத கடவுள், ஒருபோதும் கைவிடாத கடவுள், நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய கடவுள், நமக்கு உதவி செய்யக்கூடிய கடவுள். அன்று எலிசபெத் அம்மாளுடைய திருவயிற்றை ஆசீர்வதித்த அதே கடவுள் இன்று நம்முடைய சகோதரருடைய திருவயிற்றையும் ஆசீர்வதித்து அக்களிப்போடு அகமகிழ்வோடு ஒரு அற்புதமான ஆண் குழந்தையை கொடுத்திருக்கிறார் கடவுள். அவர்களோடு இணைந்து நாமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருமுழுக்கு என்பது என்ன? இந்த நாளிலே நாம் குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றோம். இந்த திருமுழுக்கு கொடுக்கின்ற பொழுது இந்த திருமுழுக்கினுடைய பங்கு என்ன என்று பார்க்கின்ற பொழுது அன்னையாம் தாய் திருச்சபை மிக தெளிவாக குறிப்பிடுகின்றது. ஒருவருடைய பாவங்களை நீக்கி அவரை பரிசுத்தமாக்குகிறது என்று சொல்கிறது. சாவான பாவம், முதல் பெற்றோருடைய பாவம் இந்த குழந்தைக்கு இருக்கின்றது. இந்த குழந்தை இந்த திருமுழுக்கினால் அது பரிசுத்தமாக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய பிள்ளையாகவும் திருச்சபையினுடைய அங்கத்தினராகவும் இந்த குழந்தை இந்த நாளிலிருந்து மாறுகின்றது. அது மட்டுமல்ல, இயேசுவின் வாழ்க்கையை பின்பற்றி வாழ இந்த குழந்தைக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இன்னும் ஒருபடி மேலே சென்று, அதாவது இந்த திருமுழுக்கு ஒருவரை இறையன்பு மற்றும் பிறர் மீதான
கருணையை வளர்ப்பதற்கான அழைப்பு கொடுக்கிறது. இதுதான் திருமுழுக்கின் பங்கு என்று சொல்லப்படுகிறது. அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோர்தான் ஆற்றங்கரையிலே திருமுழுக்கு பெற்றபோது தந்தையாம் கடவுள் அகமகிழ்ந்தார். இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லி அந்த திருமுழுக்கு வழியாக விண்ணக தந்தை அகமகிழ்ந்திருந்தார். அதே போல இந்த குழந்தை ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற பொழுது இந்த திருமுழுக்கினால் விண்ணக தந்தை அகமகிழ்கின்றார். விண்ணகம் திறக்கப்படுகிறது. ஆண்டவருடைய குரல் கேட்கப்படும். இதோ இவரே என் அன்பார்ந்த மைந்தர் என்று சொல்லப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருச்சபையின் வரலாற்று தந்தையர்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். பாவ பலவீனமான மற்றும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்த மக்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் திருமுழுக்கு பெற்றார் என்று சொல்லப்படுகிறது. அங்கு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். நாம் எப்படி அடையாளப்படுத்திக் கொள்கின்றோம்? பிரியமானவர்களே, இந்த குழந்தையினுடைய தலையிலே எண்ணெய் பூசப்படுகின்ற பொழுது இந்த குழந்தை இயேசுவோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கின்றது. அதாவது அவர் தரும் மீட்பை பெற்று அவரை தாங்கி செல்வதற்கான ஒரு வாய்ப்பை, ஒரு ஆசீர்வாதத்தை இந்த குழந்தை பெற்றுக்கொள்ள இருக்கின்றது. எனவே நமக்கு தரப்படும் இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த குழந்தைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த குழந்தையினுடைய வாழ்வு இன்றிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. அன்று நோவா வெள்ளப்பெருக்கிலிருந்து மீட்கப்பட்டது ஒரு பணியினுடைய துவக்கம். அதே போல மோசே பாறையிலிருந்து தண்ணீர் பெற்றது ஒரு பணியினுடைய தொடக்கம். அதே போல இஸ்ராயேல் மக்கள் செங்கடலை கடந்து சென்றது மீட்பினுடைய தொடக்கமாக இருக்கின்றது. அதே போல இந்த முழுக்கு, திருமுழுக்கு என்பது தன்னை குழந்தை கரைத்துக் கொள்கிறது. யாரில் கரைத்துக் கொள்கிறது? ஆண்டவருக்குள் கரைத்துக் கொள்கிறது. தன்னை ஆண்டவரோடு ஐக்கியப்படுத்திக் கொள்கிறது. தன்னை ஆண்டவருக்குள் முழுவதுமாக நனைத்துக் கொள்கின்றது. இதனுடைய வாழ்வு இன்றிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்பு குழந்தை பீட்டர் சிபோராவை இந்த நாளிலே நாம் வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நான் என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி கூப்பிடுவேன் என்று சங்கீத ஆசிரியர் சொன்னார். நாமும் அந்த ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி, இயேசுவே நன்றி, என் குடும்பத்திற்கு நீர் செய்த நன்மைக்காக நன்றி. இதோ இந்த ஊரிலே வியப்புக்குரிய காரியம், விந்தைக்குரிய காரியத்தை செய்ததற்காக நன்றி. இன்னும் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். ஆமேன். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, திருமுழுக்கு என்கின்ற புதிய வாழ்வின் தொடக்கத்தை ஆண்டவருடைய குழந்தை பீட்டர் சிபோரா பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். ஆகவே உங்கள் குழந்தைக்கு நீங்கள் இறைவனுடைய திருச்சபையிடம் என்ன கேட்கிறீர்கள்? உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஞானஸ்தானம் கேட்கிறீர்கள். ஆகவே உங்கள் குழந்தையை கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வளர்க்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? ஞான தாய் தந்தையர், இந்த பெற்றோர் இக்குழந்தையை கிறிஸ்தவ விசுவாசத்தில் வளர்ப்பதற்கு நீங்கள் உதவி புரிவீர்களா? பிரியமானவர்களே, கிறிஸ்தவ சமூகம் என்பது ஒரு கூட்டு சமூகம், சாட்சிய சமூகம், தனி மனித வாழ்வல்ல, இணைந்த வாழ்வு. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய புனிதர்களை அனுப்புகிறார். புனிதர்கள் வழியாக நாம் அனைவரும் ஒரே சபையாக, ஒரே வாழ்வாக இணைந்திருக்கிறோம். பெற்றோர், ஞான பெற்றோர், உற்றார், உடன்பிறப்புகள், உறவுகள் என்று எல்லா விதங்களிலும் ஒரு குழந்தை வளர்வதற்காக ஆண்டவர் அருள் செய்கிறார். ஆகவே பீட்டர் சிபோரா, கிறிஸ்தவ சமூகம் உன்னை பெருமகிழ்வுடன் வரவேற்கிறது. இந்த சமூகத்தின் பெயரால் நான் சிலுவை அடையாளம் வருகிறேன்.
தொடர்ந்து அனைவரும் உன்னை வரவேற்கிறார்கள். பிரியமானவர்களே, இப்போது இந்த குழந்தைக்கு நாம் 4 விதத்தில் அடையாளமாக திருமுழுக்கு கொடுக்கின்றோம். எனவே எண்ணெய் பூசப்படும். முதலில் ஆயத்த எண்ணெய் இதயத்திலே பூசப்பட்டு அவர் ஆண்டவருக்கு தன்னுடைய இதயத்தை அர்ப்பணிக்கிறார் என்பது சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து நீரினால் கழுவப்படுவார். அதைத் தொடர்ந்து உச்சந்தலையிலே அபிஷேகத்தின் எண்ணெய் பூசப்படும். வெண்ணிற ஆடை புதுப்படைப்பாக மாறியிருக்கிறார் என்பது காட்டப்படும். 4வதாக எரிகின்ற மெழுகுதிரி கொடுக்கப்படும். இப்போது அவருடைய இதயம் ஆண்டவருடைய ஆலயமாக மாறுகிறது. வாழ்கிற மனிதர்கள் நாம் ஒவ்வொருவரும் உயிருள்ள ஆலயங்கள் என்பதை உணரும் பொருட்டு இந்த எண்ணெய் பூசுகின்ற சடங்கில் கலந்து கொள்வோம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றவும், இருளிலிருந்து மனிதரை விடுவித்து உமது ஒளியின் வியத்தகு அரசில் கொண்டு வந்து சேர்க்கவும் உம் திருமகனை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறீர். இக்குழந்தை ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டு உமது மாட்சியின் ஆலயமாக்கி இவரில் தூய ஆவி குடிகொள்ளச் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உங்கள் மீது இயேசு இரட்சகரின் அடையாளம் மறைந்து மீட்பெண் எண்ணெய் பூசுகிறோம். நம் ஆண்டவராகிய அதே கிறிஸ்துவின் ஆற்றல் உங்களை திடப்படுத்துவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. ஆமேன். ஆகவே இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறீர்களா? பாவத்திற்கு காரணமும் தலைவனும் ஆகிய சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் அன்னை மரியிடம் பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறீர்களா? தூய ஆவியானவரையும் தூய கத்தோலிக்க திரு அவையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் முடிவில்லா வாழ்வையும் விசுவசிக்கிறீர்களா? இதுவே நமது விசுவாசம். இதுவே திருச்சபையின் விசுவாசம். இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் நாம் அனைவரும் பெருமை கொள்வோம். ஆமேன். ஆகவே நாம் அனைவரும் இணைந்து அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நம்முடைய குழந்தை திருமுழுக்கு பெறுவதை அனைவரும் விரும்புகிறீர்களா? நீ பிடிச்சிக்கோங்க. நீங்கள் தலையில் கை வச்சுக்கோங்க. பீட்டர் சபோரா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகின்றேன். பிரியமானவர்களே, இப்போது அபிஷேகத்தின் எண்ணெய் பூசப்பட இருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய எல்லாமல்ல இறைவன் உன்னை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் தூய ஆவியினாலும் உனக்கு மறுபிறப்பு அளித்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து உன் மீது மீட்பின் தைலம் பூசுகிறார். எனவே இறை மக்களோடு இணைக்கப்பட்டு குருவும் அரசரும் ஆசிரியரும் ஆகிய கிறிஸ்துவின் உறுப்பாக நிலைத்திருந்து முடிவில்லா வாழ்வு பெறுவீராக. ஆமேன். குட். இந்த வெண்ணிற ஆடை புதுப்படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருப்பதின் அடையாளமாக இருக்கிறது. ஆகவே உங்கள் உறவினரின் சொல்லாலும் முன்மாதிரியாலும் இதை மாசுபடாமல் நித்திய வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீராக. ஆமேன்.
பெற்றோரே, ஞான தாய் தந்தையரே, இந்த குழந்தையின் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு இந்த ஒளி உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இவர் என்றும் ஒளியின் குழந்தையாய் வாழ்வாராக. கிறிஸ்துவில் இவர் விசுவாசம் கொண்டு ஆண்டவர் வரும் வரை அவரை என்றென்றும் நாம் அனைவரோடும் வான்வீட்டில் எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவாராக. ஆமென். செவிடர் கேட்க, ஊமையர் பேசவும் ஆண்டவர் இயேசு செய்தருளினார். நீ விரைவில் அவரது வார்த்தையை தந்தையாகிய இறைவனின் புகழும் மகிமையும் விளங்க காதால் கேட்கவும் அந்த விசுவாசத்தை நாவால் அறிக்கையிடவும் அவரை செய்தருள்வாராக. ஆமென். குட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களை, குழந்தை திருமுழுக்கு பெற்றிருக்கிறார். காணிக்கை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய திருப்பாதத்தில் நற்கருணை பெற நம்மை தயாரிப்போம். காணிக்கை பாடல். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இக்கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். அவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் சாயலில் இணைந்திருப்பவர்களை கிறிஸ்துமா எண்ணெயின் முத்திரையால் உறுதிப்படுத்தி குருத்துவ திருக்கூட்டத்தில் கனிவுடன் சேர்த்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நீர் இவர்களை உமக்கு உகந்த பலிபொருளாக ஏற்று உமது திரு அவையின் காணிக்கைகளோடு இவர்களையும் கனிவுடன் ஏற்று அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உம் திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாந்தர் அனைவரும் மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் மகிமை நிறைந்த திருக்கைகளால் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அந்தோணி சாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசனத்திலே ஒப்பு கொடுத்த எங்களுடைய அன்பு குழந்தையை நீர் ஆசீர்வதித்தருளும். அறிவிலும் ஞானத்திலும் வேகத்திலும் சிறப்பாக இந்த குழந்தையை நீர் வளர்ப்பதற்கு ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் நிரம்ப கொடுத்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்பிடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் எல்லோரும் கரங்களை விரித்து துணிவுடன் பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக்கு. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், அவநம்பிக்கைகளை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி
இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியவர். இந்த செம்மறியினுடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லுமே நான் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் நம்மை காத்து நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். நன்றி உணர்வுடன் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் திருவுடல் திருரத்த அருளடையாளத்தால் வலம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தூய ஆவியாரின் ஒன்றிப்பிலும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதிலும் வளர்ந்து அன்பு பணிபுரிவதன் வழியாக கிறிஸ்துவின் மறையுடல் முழு நிறைவை அடைய எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் அல்ல இறைவனுடைய கிருபையாலும் புனிதரின் பரிந்துரையாலும் இந்நாளை தந்த இறைவனுக்கு நன்றி. எங்கள் பாசமிகு குழந்தை பீட்டர் சிபோரா இந்த திருமுழுக்கு திருப்பலியை சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபித்த எம் பங்குத்தந்தை அவர்களுக்கும் எம் சகோதரன் அருட்தந்தை தினகரனுக்கும் வாடியூர் பங்குத்தந்தை அருட்தந்தை லியோ அவர்களுக்கும் நன்றி. மேலும் இந்த பீட அலங்காரத்தை சிறப்பாக செய்து தந்த அருட்சகோதரி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். மேலும் குழந்தைக்காக ஜெபிக்க வாழ்த்த வந்திருக்கும் எம் உறவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் நன்றி. இப்பொழுது பங்குத்தந்தை அவர்களுக்கும் மற்ற அருட்தந்தைகளுக்கும் பொன்னாடை போற்றி சிறப்பு செய்யப்படுகிறது. திருப்பலியை சிறப்பாக வழிநடத்த உதவிய நம் பாசமிகு பங்குத்தந்தை அவர்களுக்கு எங்களுடைய மாமா அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக நம் அருகிலுள்ள வாடியூர் பங்குத்தந்தை லியோ அவர்களுக்கு எங்களுடைய மாமா அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நம் உறவினராம் சகோதரன் பங்குத்தந்தையான தினகரன் அவர்களுக்கு எங்களுடைய சித்தப்பா அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். தலைமை அருட்சகோதரி திரு பாத்திமா மேரி அவர்களுக்கு எங்களுடைய மாமா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். மேலும் நம்முடைய குடும்பத்திலிருந்து நம்முடைய ஊரிலிருந்து எப்பசம் அருட்சகோதரியாக பணிபுரிந்து கொண்டிருக்கும் அருட்சகோதரி பெமிலா அக்கா அவர்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக இந்த பொன்னாடை எங்களுடைய மாமா அவர்கள் போர்த்தி கௌரவிப்பார்கள். ஜெபித்த வாழ்த்திய அனைத்து நல் இதயங்களுக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, அற்புத சுரங்கம் சுரண்டை தூய அந்தோணியாருடைய இத்திருத்தலம் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா இறை மக்களுக்கும் ஆண்டவருடைய அருளை கொண்டு செல்லுகிறது. குறிப்பாக இந்த தளம், இந்த இடம் தூய அந்தோணியாரின் திருவுடலின் அந்த மகிமையால் மாட்சியால் நிறைந்திருக்கிறது. ஆகவே இந்த இடத்தை மையமாக கொண்டு கவனமாக கொண்டு வந்து ஜெபிக்கின்ற யாராக இருந்தாலும் இந்த இடத்திலிருந்து பேரருளை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இங்கே வருகிறவர்கள் பக்தர்களாய் வருகிறார்கள், மீண்டும் வருகிற பொழுது சாட்சியாய் வந்து நிற்கிறார்கள். அத்தகைய ஒரு பெரிய கொடை, அத்தகைய ஒரு பெரிய அருள் இந்த இடத்திலே ஆண்டவரால் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சாட்சியத்திற்கு இங்கே பங்கு தந்தையும் விதிவிலக்கல்ல. இந்த கண்ணில் ஏற்பட்ட அந்த காரியங்கள் நீங்கள் அறிந்த ஒன்றாகவே இருக்கிறீர்கள். அதனால் ஆண்டவர் நம்மை தொடுகிறார். அதுதான் அதிலே மிக முக்கியமான ஒன்று. ஆபிரகாம் என்கின்ற இதோ அந்த இறை மனிதர் இன்று வரை நம்மால் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் அவருக்குரிய காரியத்தை தன்னுடைய கரத்தில் வைத்திருந்து தான் விரும்புகின்ற பொழுது அதை பொக்கிஷமாக கொடுத்தார். எனவே அந்த விசுவாசம் கொண்ட மனிதர்கள் ஆண்டவர் எப்போது நமக்கு எதை செய்கிறாரோ அதுவரை நம்பிக்கையோடு, பொறுமையோடு, அன்போடு, அதே பற்றுறுதியோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. துன்பங்களும் துயரங்களும் அல்லது சவால்களும் சோதனைகளும் வருகிற பொழுது சிதறி ஓடுகிற மனிதர்கள் சாட்சிகளாய் இருந்து கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் பக்தர்களாய் வருவார்கள், கடைசியில் ஒன்றுமில்லை என்று ஓடி போவார்கள். ஆனால் பக்தர்களாய் வந்து எவ்வளவு தூரம் நமக்கு என்ன சோதனைகள் சவால்கள் வந்தாலும் இறுக்கி நிற்கிற பொழுது, விசுவாச வாழ்வில் நிற்கிற பொழுது தான் அது சாட்சியமாய் மாறுகிறது. அந்த அடிப்படையிலே நம்முடைய அந்தோணியார் ஜெபக்குழு நீங்கள் அறிந்த ஒன்று, கடந்த 25 ஆண்டுகளாக இந்த இடத்திலே இந்த அந்தோணியாருடைய அருளை சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையிலே கடந்த நாட்களிலே கடைசி செவ்வாய் தோறும்
எல்லோரையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு காரியம், இந்த இடத்துல இந்த வழிபாடுகளிலே வருகிறவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற ஒரு காரியம் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நான் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே பொறுப்பேற்கின்ற பொழுது எல்லா செவ்வாய்க்கிழமைகளும் இந்த வழிபாடுகள், இந்த ஆசீர்வாதத்தை எல்லா இறைமக்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்துகிற பொழுது உண்மையிலேயே அது தனி மனித செயலாக இருக்க முடியாது. ஆண்டவர் மனிதரோடு இணைகிறார். மனிதர் பிற மனிதரோடு கரம் கோர்க்கிற பொழுதுதான் அங்கே சாதனைகளும் சாட்சியங்களும் நடைபெறும். பவுலடிகளாருக்கு கண் பார்வை பறிபோன பொழுது அனனியா என்கின்ற ஒரு குருவானவர் அங்கே பவுலுக்கு அடிப்படை உண்மைகளை கற்றுக் கொடுக்க தேவைப்படுகிறார். அதே போல சாமுவேல் என்கின்ற ஒரு இறை மனிதனை பெற்றெடுக்கிற அந்த அன்னாவிற்கு எலி என்கின்ற குருவானவர் அங்கே தேவைப்படுகிறார். எனவே கடவுள் அருளை சக மனிதர்கள் கரம் கோர்க்கிற பொழுது அங்கே சாட்சியங்கள் வலுப்படுகின்றன. பிரியமானவர்களே, இந்த இடத்திலே குறிப்பாக இந்த 3 ஆண்டுகள் இந்த செவ்வாய் வழிபாடுகள் சிறப்பான முறையிலே நடைபெறுகிறது என்று சொன்னால், குறிப்பாக செபஸ்தியான் அவர்களுடைய அந்த விசுவாசத்தை நான் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். ஏனென்றால் இது ஒரு குடும்ப திருப்பலியாக, உறவின் திருப்பலியாக நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த இடத்திலே ஒவ்வொரு வாரமும் அந்த மதிய உணவு வேளைகளை ஒழுங்கிணைக்கின்ற, ஏற்பாடு செய்கின்ற காரியங்களை ரொம்ப அற்புதமான முறையிலே முன்னின்று வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் வழிநடத்துகிற பொழுதெல்லாம் வருகிறவர்கள் ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லுகிற பொழுது அவருக்கென்று என்ன சாட்சி இருக்கிறது. எனவே விசுவாசத்தில் இறுதியாய் உறுதியாய் பிடித்து நிற்கிற பொழுது அந்த குடும்பத்திலே நான் யோபுவை நினைத்து பார்ப்பேன். யோபு தன்னுடைய குழந்தைகளுக்காக ஜெபிக்க ஆண்டவர் அந்த குடும்பங்களிலே பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதுபோல குடும்பங்களிலே பொதுவாக பெண்கள் ஜெபிப்பது குறைவில்லை, அது எல்லா ஊரிலும் அப்படித்தான். ஆனால் ஆண்கள் அந்த ஆலயத்திலே முன்னே வந்து நிற்பது ஒரு மகிழ்ச்சியான காரியம். அது ஆசீர்வாதத்தை நிறைவாக தரும். அந்த அடிப்படையிலே அவர் செபஸ்தியான் அவருடைய மகளுக்காக ஜெபித்த ஜெபங்கள், விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டன. 10 ஆண்டுகள் ஆண்டவர் இந்த காரியத்தை அவருடைய ஒரு சாட்சிய வாழ்விற்காக, தந்தை அழகாக மறையுரையிலே சொன்னார், 25 ஆண்டுகளாக அபிரகாம் சாட்சிய வாழ்வுக்காக காத்திருந்தார். அவர் காத்திருந்த காத்திருப்பு வீண் போகவில்லை. இதோ 4000 ஆண்டுகள் கழித்தும் அவருடைய பெயர் இதோ போற்றப்படுகிறது. அந்த அடிப்படையிலே குழந்தை சிபோரா இந்த இடத்திலே ஒரு சாட்சிய குழந்தையாக நமது மத்தியிலே வலம் வருவதற்காக தூய அந்தோணியார் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக இந்த மே மாதத்தில் நாம் இந்த நிகழ்வை வைத்திருக்கின்றோம். தேவ அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற மாதம், ஜெபமாலை ஜெபிக்கின்ற மாதம், ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்கின்ற மாதம். அந்த அடிப்படையிலே மனம் மகிழ்ந்து நிற்கிறேன். செபஸ்தியாருடைய அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய பங்கு தந்தை என்கின்ற முறையிலே மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த நேரத்திலே சிறப்பான முறையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்வை நமக்கு தலைமையேற்று நடத்துவதற்கு பாசத்திற்குரிய தந்தை தினகரன் அடிகளார் தவறை வேறு எதுவும் வாய்ப்பில்லை. நான் தந்தையை எப்படியாவது இந்த நாளிலே வந்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். தந்தை அவர்கள் பல்வேறு வகையான வேலைப்பாடு உடையவர்கள், உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு காலையில் கூட இந்த ஞானஸ்தான சர்டிஃபிகேட்டில் பேர் எழுதுவதற்காக காத்து கொண்டிருந்தேன். காரணம் என்னவென்றால், கலெக்டர் ஆஃபீஸிலிருந்து திடீர்னு மீட்டிங்னு சொன்னால் அவர் போயிடணும். அப்படிலாம் நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. சரணாலயம் என்பது அவ்வளவு ஒரு பொறுப்பான ஒரு காரியம், அரசு துறையோடு இணைந்து செயலாற்றுகின்ற காரியம். தந்தை அவர்களை நமது குடும்பங்கள், பல குடும்பங்களிலிருந்து பல நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைப்பீர்கள். தந்தை அவர்களை நானும் தொடர்பு கொள்வேன். தந்தை அவர்கள் அழகாக சொல்வார்கள், அண்ணாச்சி உங்களுக்கு இந்த இடத்தை பற்றி தெரியும், கடந்த 10 ஆண்டுகளாக எனக்கு அந்த சரணாலயத்தை பற்றி நுணுக்கமாக தெரியும், அதில் இருக்கிற சிக்கல்கள் என்ன, அதில் இருக்கிற இடையூறுகள் என்ன, சவால்கள் என்ன என்று. எனவே யாரும் வருத்தப்பட்டு கொள்ளக்கூடாது. தந்தை அவர்கள் அழைத்து வர இயலவில்லையே என்று. இன்றும் கூட திருமுழுக்கு சான்றிதழிலே பெயர் எழுதுவதற்காக ஏன் காத்து கொண்டிருந்தேன் என்றால், ஒருவேளை அவசர கூட்டம் என்றால் தந்தை அவர்கள் என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும். ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு இருந்தது, தந்தை அவர்கள் வந்தார்கள். எனவே தந்தை தினகரன் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை நாம் சிறப்பாக தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, தந்தை லியோ இல்லாமல் நமது வீட்டு நிகழ்ச்சிகள் வாய்ப்பில்லை. அவர் மறையுரை நமக்கு வேண்டும். ஆகவே இந்த நிகழ்ச்சியிலும் அவர் நின்று அந்த வாக்குகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அடிப்படையிலே தந்தை லியோ அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். என்னாலும் நம்மோடு இருக்கிற தந்தை தான். இருந்தாலும் இந்த நாளுக்காக நாம் கரவொலி மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அருள் சகோதரிகள், மற்றவர்களுக்கு ஏற்கனவே நாம் சிறப்பான முறையில் நன்றி சொல்லி இருக்கிறோம். பிரியமானவர்களே, எழுந்து நின்று நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து தேவ ஆசீர்வாதம் நமக்கு நிலைத்திருப்பதாக. பிரியமானவர்களே, ஏற்கனவே சொன்னது போல
பணி என்பது ஒரு அரசு சார்ந்த பணி. எனவே எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த பணிக்காக அழைப்பு இருக்கும். சில நேரங்களில் எனக்கு ஏறக்குறைய ஒரு ஆண்டுக்கு மேலாக ஒரு சின்ன வருத்தம் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு அனுமதி சென்னையிலேருந்து வரவே இல்லை. அப்போ புளியம்பட்டி அந்தோனியார், மார்க்கெட் அந்தோனியார், எல்லா அந்தோனியார் ஒன்று தான், ஊர் தான் வேறு, அந்தோனியார் எல்லாம் என்னது ஒன்று தான். அப்போ ஒரு வேண்டுதல் வைத்திருந்தேன். அந்த புளியம்பட்டி திருவிழாவில் 13 நாள் வேண்டுதலில் ஒரு 12வது நாளே எனக்கு அந்த செக்ரட்டேரியட்லேருந்து அந்த ஆர்டர் வந்துருச்சு. ஏறக்குறைய தலைமைச் செயலகத்துக்கு ஒரு 3 முறை நான் போயிருப்பேன். ஆனால் அந்த வேண்டுதலுக்கு அடுத்து ஒரு அந்த அளவிற்கு வல்லமை வாய்ந்தவர் நம் புனிதர் நம் அந்தோனியார். எனவே சில நேரங்களில் நீங்கள் கூப்பிட்ருப்பீங்க, உங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு வர முடிஞ்சிருக்காது. உங்கள் மனம் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வரக்கூடிய ஆண்டிலே கட்டாயமாக எல்லா நிகழ்விலும் பங்கெடுக்க முயற்சி செய்கிறேன். எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறுதி ஆலோசனைக்கு தலைவணங்குவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு தர திருவுளம் கொண்ட இறைவன் தம் ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்கப் பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றை பெறும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் வெண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பாதுகாவலர் புனித அந்தோனியாரினுடைய பரிந்துரையில் வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.